மேல்ஸ்க்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது இப்போ நான் ரொம்ப ரேம்பண்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன். பிசிஓ இருந்தாலும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஈவன் இஃப் தே ஹேவ் மினிமல் ஸ்மால் இஷ்யூஸ், அது ஏர்லியராக வரும்போது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்சியை கொடுக்க முடியும். நிறைய இந்த ப்ராய்லர் சிக்கன், இந்த நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டா, அதுவும் குழந்தைகள் அதிகமாக சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம். இது உண்மையா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதில் அந்த அடிட்டிவ்ஸ் அந்த இது போடுச்சு. வாட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் இஸ் ஸ்டாப் ஈட்டிங் எனிதிங் அவுட் ஆஃப் அ பேக்கெட். பார்க்க க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், கேக்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருந்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் இந்த 5th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு. இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு என்ன நாங்கள் பார்க்கணும்னா 28, 30 அந்த மாதிரி ஏஜ்லேயே மென்னுக்கு ரொம்ப ஹையாக சுகர் வருது. ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல, தெருவுக்கு ஒரு டீ கடை இருக்க மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் தெருவுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இப்போ இருக்க சூழலில் எல்லாரோட உணவு பழக்கம் சொல்லலாம், உங்களோட பெருசாக எக்ஸசைசஸ் பண்ண மாட்டாங்க, வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது ஒரு டாப் 3 ரீசன்ஸ்னால் என்ன? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அண்ட் இப்போது இவ்வளோ டிராஸ்டிக்காக அதிகமாக ஆகிருக்கிறதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க? இதை வந்து நீங்கள் 2 திங்ஸாக பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் யூ செட் their லைஃப்ஸ்டைல் அண்ட் their ஃபுட் ஹேபிட்ஸ். அவங்க உணவு பழக்கங்கள் ஒன்று, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், நம்ம லெவல் ஆஃப் ஒர்க் தட் we are having. நம்ம ஒர்க் இப்போ முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு ஒர்க் லெவல்? ஒரு 9 to 5 ஜாப்னா இப்போ வந்து யூ ஹாவ் டு ஹாவ் ஒன் மெயின் ஜாப், ஒன் சைட் ஹாசல் ஜாப், அண்ட் தென் அந்த மாதிரி ரவுண்ட் த கிளாக் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ ஸ்லீப், they are not sleeping properly. So stress levels is another important thing. And இன்னொன்று முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் தட் இன்ஃபர்டிலிட்டி இஸ் அன் இஷ்யூ அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. குழந்தை பிறக்கலையா, ஏதோ எனக்கு தெரியல அப்படின்னு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து தி அவேர்னஸ் தட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது, இது இந்த மாதிரி போனால் நம்மளுக்கு வந்து குழந்தை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்னால நிறைய பீப்புளுக்கு அதோட தேவை இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் ஆகுதுங்கிறத மாதிரி we are looking at it. And general itself our way of life. நம்ம 10 வருஷத்துக்கு நீங்கள் கேட்ட வேர்ல்டு இன்னைக்கு இருக்கா? நம்ம பொல்யூஷன் லெவல் ஆகட்டும், நம்பர் ஆஃப் our பாப்புலேஷன் ஆகட்டும், என்னன்னாலும் we don't live in the world that was there 10 years backங்கிறது தான் ஒரு ரீசன் ஃபார் நிறைய பீப்புள் கம்மிங். ஓகே. ஸோ நிறைய சினிமா பார்த்ததால என்னவோ தெரியல, ஒரு காலத்தில் சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கலைன்னா டக்குன்னு அந்த பொண்ணை வந்து இது கார்னர் பண்ணுவாங்க, உன் மேலே தான் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏன் பையன்லாம் இதுன்னு. இப்போ அந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வரவங்க நிறைய பேர் வந்து உண்மையை சொல்லணும்னா ஃபீமேல் சைட்லேருந்து கொஞ்சம் ஓப்பனாகவே இருப்பாங்க, ஓகே நின்று தான் பிரச்சனை பார்க்கலான்னு. ஆனால் மேல் வந்து ஒரு பெரிய தயக்கம் காட்டுவாங்க, ஒருவேளை பிரச்சனை என் பக்கம் இருந்துட்டா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ ரேஷியோ எப்படி இருக்குது? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சினிமான்னு மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டி லைக் தட். ஒரு பிரச்சனைன்னா அது பொண்ணுக்கு தான் இருக்குன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு நம்ப வச்சுட்டாங்க ரொம்ப நாள். பட் இப்போ வந்து இது வந்து 2 பேருக்குமே ஈக்குவல் ஹாஃப்னு தான் நான் சொல்லுவேன். ரேஷியோ ஆஃப் த ப்ராப்ளம் பீயிங் இன் த ஃபீமேல் அண்ட் மேல்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 50% பெண்களுக்கு இஷ்யூ இருக்கலாம், ஒரு 30% ஆண்களுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னையோட காலகட்டத்தில் எனக்கு வந்து இது 50-50ங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஏன்னா வந்து ரைசிங்காக நம்ம அலார்மிங்காக வந்து மேல்ஸ்க்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது இப்போ நான் ரொம்ப ரேம்பண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சின்ன வயசுலேயே லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் வித் லாட் ஆஃப் செமன் பேராமீட்டர் இஷ்யூஸ்ன்றதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50-50 தான் நான் சொல்லுவேன். பட் அண்ட் லைக் ஐ செட், முன்னாடி இன்ஃபர்டிலிட்டினா ஒரு 100ல் ஒரு 5-10 பேருக்கு இருந்துச்சுன்னா இப்போ 100ல் ஒரு 20 to 25 பேருக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இருக்குது. அண்ட் பட் தி அவேர்னஸ் தட் இது ஒரு கப்பிள் ப்ராப்ளம், 2 பேருமே ட்ரீட்மெண்ட் வரணுங்கிறது முன்னைய விட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்தாலுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வராங்க. வெறும் முன்னாடிலாம் மதர்-இன்-லா பிரிங் த
daughter and saying, I mean, mother-in-law will bring the wife and say that, you know, இன்னும் குழந்தை நிக்கலன்றது. இப்போ வந்து இப்போ சில பேர் எப்படி இருக்காங்கன்னா பையனை கூட்டு வராங்க, என் பையனுக்கு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கன்றது மாதிரி கூட we have patienceங்கிறதுனால ஸோ கொஞ்சம் people are opening up to the concept of it's a couples problem தான் நம்ம சொல்லணும். நிறைய ஃபீமேல் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப காலேஜில் ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு அந்த ஒரு PCOD பிரச்சனை இருக்கு, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும். அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு வேளை எனக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு இது மாதிரி இருக்குமான்னு. ஆனால் அவங்க ஒரு கைனோ கிட்டேயோ அவங்க பேசும்போது அவங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிட்டா சரியாயிடும், கல்யாணம் ஆயிட்டா சரியாயிடும்வாங்க. இது உண்மையா? ஃபர்ஸ்ட் அதை ஏன் நம்ம சொல்றோம்னா, நீங்க சொன்ன மாதிரி அடலசென்ட் ஏஜ்லயே அவங்களுக்கு வந்து இந்த PCO பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை இதெல்லாம் நிறைய வருதுன்னா, we will tell them கொஞ்சம் earlier-ஆ கல்யாணம் பண்ணிக்கோங்க. that is one of the definitive. why may no? ஏன்னா வந்து அதான் நம்ம சொல்றோம்ல, நாங்க fertility potential 20 to 30 தான் இருக்கு. ஹையா இருக்கும்போதே அதுக்கான இது. இப்போ இமேஜின் அவங்களுக்கு 15 வயசுலயே இந்த PCO பிரச்சனை, இந்த ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் வந்துருச்சுன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட we will open tell them try to, you know, get them married little earlier. ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்கிறதுக்கான கொஞ்சம் சதவீதம் அதிகமாக இருக்குது. ஸோ கல்யாணம் ஆகி அவங்க ஒரு வருஷம் ட்ரை பண்ணாதான் அவங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணுறதே 30-35 பண்ணீங்கன்னா அது ஏஜ்னால கன்சீவ் ஆக முடியலையா இல்லை இந்த இஷ்யூஸ்னால கன்சீவ் ஆக முடியல, எல்லாமே ஆடப் ஆகுது இல்லைங்க. ஸோ தட் வி வில் அட்வைஸ் த பேஷண்ட்ஸ் டு கெட் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஃப்ரம் சைல்டுஹுட் டு கெட் மேரிட் earlier டு டயக்னோஸ் அவங்களுக்கு இருக்கா இல்லையா. பெரும்பாலுமான ஒரு சதவீதமான பேஷண்ட்ஸ்க்கு தானாகவே கன்சீவ் ஆயிடுவாங்க. PCO இருந்தாலும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஈவன் இஃப் தே ஹேவ் மினிமல் ஸ்மால் இஷ்யூஸ், அது ஏர்லியராக வரும்போது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னன்சியை கொடுக்க முடியுது. எல்லாருக்கும் எடுத்தோடனே IVF போகணுன்ற ரீசன் தேவை இல்லாமல் ஸ்மால் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு we are able to help them. ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் இன்னும் சில பக்கம் என்னன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு 6th standard 7th standard பெண்கள் கூட இப்போ பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 12-13 ஆரம்பிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு 26-27 ஆகும்போது இது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குமா? இதை பற்றி சொல்ல முடியும்? அதுதான் நான் சொன்னேன், ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எக்குங்கிறது நம்மளுக்கு பேங்க் மாதிரி, பேங்க் பேலன்ஸ் மாதிரி. ஸோ இமேஜின் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடிலாம் 14 வயசுல தான் வந்து வயசுக்கு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ 10லயே வந்துட்டாங்க. ஸோ தேர் அடிஷ்னல் 4 years தேர் லூசிங் லாட் ஆஃப் எக்ஸ். ஸோ முன்னாடி 30-35 அவங்களுக்கு ரிசர்வ் குறையிறும் போது இப்போ 27-28லயே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே எப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ஏர்லியராகவே. அது ஏன்னா வந்து நம்மளோட இவ்வளோ நம்ம சாப்பிட்ற உணவாகட்டும், நம்மளோட பொல்யூஷன், நம்மளோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே மாறிடுச்சுங்கிறதுனால அது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துட்டு இருக்கு. அண்ட் லாட் ஆஃப் விமன் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் இதனால. நம்மளுக்கு இன்ஃபேக்ட் நான் படிச்ச ஒரு ஃபேக்ட், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ப்ளீஸ் டு கிளாரிஃபை. நிறைய இந்த ப்ராய்லர் சிக்கன், இந்த நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டா, அதுவும் குழந்தைகள் அதிகமாக சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா? கண்டிப்பா. ஏன்னா வந்து அதில் அந்த அடிட்டிவ்ஸ் அந்த இது போடுறது. வாட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் இஸ் ஸ்டாப் ஈட்டிங் எனிதிங் அவுட் ஆஃப் அ பேக்கெட். நீங்கள் பேக்கெட்டில் வர எதையுமே வந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிங்கனாலே, ஏன்னா அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னாலே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஹோல்சம் ஃபுட்ஸு, ஹோம் குக்ட் ஹோல்சம் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் யர் ஃபர்டிலிட்டி ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபாரின் டயட்லாம் கூட போவேன், நம்ம ஊர் டயட்டை வழியில் பார்த்தீங்கனாலே நம்ம வந்து சாப்பிட்ற இந்த கருப்பு கவனி அரிசி, மில்லட்ஸ், கேழ்வரகு, இதெல்லாம் வந்து நம்மளோட காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்ன்னு சொல்கிற அந்த மாதிரி ஃபுட்ஸ் சேர்த்துக்கணும். அண்ட் காய்கறிகளில் எல்லா கலராக இருக்கிற எல்லா காய்கறி, பீட்ரூட், கேரட், கீரை நிறைய எடுத்துக்கிறது, யூனோ. அண்ட் நம்மளோட ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய நம்ம இந்த பெர்ரீஸ்ன்னு சொல்கிற இந்த பிளாக் கிரேப்ஸ் ஆகட்டும், பெர்ரீஸ் ஆகட்டும், ஆர் நம்மளுக்கு ஃபோலேட் ரிச் ஃபுட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கலர்ட் இது நிறைய எடுத்துக்கிட்டிங்கனாலே யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் wholesome home cooked meals. If you have, it's great. And coming to this chicken என்றது, I think that is it's a very controversial thing. நிறைய பேர் சொல்றது என்னன்னா வந்து this chicken will have been injected with hormones and all that. So usually we tell them good source of protein வந்து you either prefer country chicken or fish or eggs. அதுலயுமே இப்போ நம்ம வந்து நம்ம கார்டன்ல விளைச்சி எடுக்கிற வரைக்கும் எது ஆர்கானிக்லாம் நம்மளால கண்டிப்பாவே. பட் இது ஒரு புஷ் பண்ணுமா ஒருவேளை தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்தா அது பியூபர்ட்டி லெவல் சீக்கிரமா வருது? எஸ். ஸோ ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ் அண்ட் எனிதிங் கம்மிங் அவுட் ஆஃப் அ பேக்கெட் ஃபார் ஆல் யங் கேர்ள்ஸ் ஆல்சோ கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அண்ட் திஸ் ப்ராசஸ்ட் சுகர்ஸ். ஸோ இப்போ சின்ன வயசுலேயே நம்ம எத்தனை குழந்தைங்க ரொம்ப ஒபீஸாக பார்க்குறோம், பார்க்க க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், கேக்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருந்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் இந்த 5th standardலேயே வந்து
ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தர் டயட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஐ திங்க் சில்ட்ரனுக்குமே எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறதுங்கிறது இஸ் அ வெரி வெரி எல்லாம் அதுதான் வெளியில் போய் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா. இப்போ யாருமே இந்த பிளே கிரவுண்ட்லாம் நிறைய பசங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆகுற மாதிரி பப்ஜி பிளே கிரவுண்ட் தான் பார்க்குறாங்க எல்லாம். அது ஒன்று இல்லைனாக்கா டிவி தான் பார்க்குறாங்கிறதுனால. ஸோ தேட் ஐ திங்க் அஸ் பேரண்ட்ஸ் we should all try to நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இந்த ஃபர்டிலிட்டியோட இஷ்யூஸை நம்ம குறைக்கணும்னு நினச்சோம்னா ஐ திங்க் அது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃப்ரம் சைல்ட்ஹுட் அவங்களோட டயட் அண்ட் அவங்களோட எக்ஸசைஸ்ங்கிறத நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் ஐ திங்க் we can come back, we can revert back to an extent. ஓகே. ஸோ ஒரு பக்கம் ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்கு, மேல் சம்மந்தப்பட்டு சொல்லும் போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களால இந்த ஒரு ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி கம்மியாகிறதா இருக்கட்டும், அவங்க என்னென்ன ப்ராசஸ் ஒருவேளை தெரியாம சின்ன வயசுலேருந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, அதனால கூட இது அஃபெக்ட் ஆகலாம்ல, அப்படி சொன்னா என்ன ஒரு 3 யூசுவலி நம்ம வந்து மேல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சுக்கணும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, இப்போ வந்து அதோட மூவ்மெண்ட், அதோட டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கு அண்ட் தர் மாடிஃபையபிள் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு சில ஹார்மோன்ஸ் தேவை. ஸோ அந்த ஹார்மோனல் லெவலில் ஏதாவது ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கா? ஸோ ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் இல்லை, மேல்ஸ்க்கும் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஹார்மோனல் டெஸ்ட்ஸும் சில மேலுக்கு பண்ணலாம். அண்ட் ஒபிசிட்டி, மென் பீயிங் வெரி ஒபீஸ் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நவடேஸ். நாங்கள் இப்போ பெரும்பாலும் பார்க்குறது வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கிற மென்னுக்கும் லாட் ஆஃப் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஆர் கம்மிங் ஆன் ஹை சுகர்ஸ். இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு என்ன நாங்கள் பார்க்கணும்னா 28, 30 அந்த மாதிரி ஏஜ்லேயே மென்னுக்கு ரொம்ப ஹையாக சுகர் வருது. அண்ட் லைக் as fertility experts we are only diagnosing them to be diabetic. அவங்க வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூக்காக வராங்க, நாங்கள் அதில் ரொட்டீனாக செக் பண்ணுற சுகரில் பார்த்தா 300, 400 இருக்குது சுகர். ஸோ அதுவுமே அவங்களோட ஃபர்டிலிட்டியை இம்பேக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ்னால சில டைம் வந்து அவங்க ஸ்பெர்ம் இது இருக்கலாம், இல்லை சில டைம் வந்து அவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து டெஸ்டிஸில் நம்மளுக்கு ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகி அது நம்மளுக்கு வந்து ஸ்பெர்மேட்டிக் கார்ட் வழியாக வெளியில் வரும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது நம்மளுக்கு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து நம்ம அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்பெர்மே சொல்லுவோம். சில டைம் சில பேருக்கு இருக்கும் ரிப்போர்ட்டில் ஸ்பெர்மே சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது அடைப்புனால தான் வரலைன்னா அது நமக்கு சின்ன சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாக விந்தை எடுத்து அவங்களுக்கு நம்ம ஒரு ஐவிஎஃப் மூலியமாக அவங்களுக்கு குழந்தைய கொடுக்கறதுக்கு we are able to that. So that is not the end of the road. ஸ்பெர்ம் இல்லைன்றதுனால நிறைய முன்னாடிலாம் வந்து அதனால நிறைய பேர் குழந்தை இல்லாமலே இருந்திருக்காங்க. பட் அதுக்குமே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ இருக்குது. ஸோ அது ஒரு இது பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ திங்க் ஆல் மென் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் யுவர் ஸ்லீப், யுவர் ஆக்குபேஷன். மென்னுக்கும் வந்து அவங்க ஆக்குபேஷனும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஹீட்டாக இருக்கிற இடத்துல வேலை செய்கிறது, ஸோ இப்போ ஒரு ஒரு குக் அடுப்படையில் ஒரு வெல்டர்ஸ் அவங்க மாதிரி பீப்புளுக்குலாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆர் லாங் பைக் ட்ராவல்ஸ், இப்போது இவங்க இந்த டெலிவரி அவங்க போன்றவங்களாம் ரொம்ப நேரம் பைக்குன்னா இட்ஸ் அ ஹீட் திங். ஸோ அது அண்ட் யுவர் நைட் ஸ்லீப், ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபையபிளாக நம்ம மாற்றிக்க முடிஞ்சதுன்னா ஐ திங்க் வில் பி ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஓவர் திஸ் 10 years ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. டெல் தட் ஒன் கேஸ் நீங்கள் ரொம்ப லைக் அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் காலையிலே விழுவாங்க, எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, குழந்தை வேணும், இவ்வளோ பேரோட பேச்சை கேட்க முடியலன்னு. ஸோ வாட் இஸ் தட் ஒன் மேஜிக்கல் கேஸ் யூ அட்டெண்டட்? எவ்ரி கேஸ் இஸ் ஸ்பெஷல் அண்ட் மேஜிக்கல் டு அஸ். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா there have been many stories like that who we travel along for so many years. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து வருவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் we had one patient like that who was married for about 12 years. ஐவிஎஃப் மூலியமாக நம்மளுக்கு பண்ணியுமே அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக எத்தனை தடவை நம்ம எம்பிரியோ வச்சாலும் அவங்களுக்கு ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் சொல்லுவோம். 4-5 தடவை வச்சதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆனாலும் she didn't give up. We said okay, நீங்கள் அடுத்து சரோகசி போங்க, நீங்கள் அடாப்ஷனுக்கு போங்க. We were giving them the options, but she never gave up and she stuck on with us and we tried whatever. நாங்களும் ரிசர்ச் லெவலில் லைக் அந்த எவிடன்ஸ் பேஸ்டாக பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து வாட் we can do பெஸ்ட்டுங்கிற மாதிரி we gave. And the 7th transfer she is and then they've delivered a baby also. So அந்த மாதிரி there are a lot of patients who travel with us and they'll become a part of our family. அவங்களோட ஒரு குழந்தைங்களோட பர்த்டேக்காகட்டும் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காகட்டும் நம்மள அது ஒரு நினச்சிக்கிட்டு they will always keep us in mind. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ இந்த ஐவிஎஃப் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பட் அதுலேயும் ஃபெயிலியர்ஸ்லாம் பார்க்க முடியுது. அது எதனால? ப்ரிஃபரன்ஸுங்கிறத விட ஐ திங்க் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே நிறைய சென்டர்ஸ் வந்ததுனால அது ஒரு ஈஸி வே அவுட்டாக எல்லாரும் பார்க்குறாங்க. குழந்தைலையா வாங்க ஐவிஎஃப் பண்ணிக்கலாம்.
ஐ திங்க் த மிஸ்யூஸ் ஆஃப் ஐவிஎஃப் இஸ் குவைட் ஹை. அதை நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் அதனால தான் சில பேர் வரும்போதே நம்மக்கிட்ட வந்து 2-3 ஃபெயிலியர்ஸில் வராங்க. ஸோ ஐ திங்க் பேஷண்ட் செலெக்ஷன், யாருக்கு நிஜமாவே ஐவிஎஃப் தேவை, அதை வந்து இவாலுவேட் பண்ணி நிஜமாவே அவங்களுக்கு தேவைதானா, இல்லை சில பேருக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு எதுனால ஃபார்ம் ஆகலைன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அதர் ஸ்டெப்ஸ் பிஃபோர் வி ரீச் ஐவிஎஃப் ஆர் ICSI. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணணும். லைக் ஒரு IUI ஆகட்டும், ஒரு சின்னதாக லேப்ரோஸ்கோபி போட்டு உள்ளே என்ன நடக்குது, உள்ளே என்ன இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம ஒரு சின்ன தொலை போட்டு பார்த்தோன்னா ஏன் அந்த கரு அங்கே போய் ஒட்டலைன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்மால் சின்னதாக ஒரு பாலிப் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு சின்ன அதெல்லாம் கரெக்ட் பண்ணியும் நம்மளுக்கு நிற்கலைன்ற பட்சத்தில் லாஸ்ட் ஆப்ஷன் தான் வச்சுக்கணுமே நினைக்கிறேன். பட் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லுக்கிங் அட் இட் அஸ் த ஈஸி வே அவுட். போனோமா, ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கும் இப்போலாம் நிறைய நோபடி வாண்ட்ஸ் டு வெயிட். ஸோ இப்போ இன்னைக்கு போனோம் நாளைக்கு உடனே வந்து எல்லாம் சக்ஸஸ் ஆகிடணுன்ற மாதிரி இருக்கிற அந்த ப்ரெஷர்னால ஐ திங்க் தட் இஸ் வை எவ்ரிபடி இஸ் ஜம்பிங் டு IVF வெரி ஃபாஸ்ட். அதை நம்ம கொஞ்சம் கர்டெயில் பண்ணிக்கணும். ஏன்னா அதையும் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம்னா IVFமே நம்ம எத்தனை தடவை வேணால் அத்தனை தடவை பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பண்ணால் ஐ திங்க் we will be better. Okay, neatly put. So இன்னொரு பக்கம் வந்து நிறைய ரீசென்ட்லி மேரிட் கப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் ஜாலியாக உலகம்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் குழந்தை பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அது அந்த ஒரு ஃபேமிலி வந்து அதுக்கு பெருசாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அது பேபி ஃபார்ம் ஆகாது. அது என்னடா அது நான் பேசணும் இல்லை ஸ்டார்டிங்லேயே இது பண்ணியிருக்கலாம். உண்மையிலே கல்யாணம் ஆகிட்டு இது தள்ளி போடுறதுக்கும் இல்லைன்னா தான் அவங்க ஏதாச்சும் பில்ஸ் எடுக்கிறது, அது கூட இது ஃபியூச்சரில் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு பிரச்சனைக்கு விதிவிலக்கா? பில்ஸ் எடுக்கிறதுனால குழந்தை பிறக்காம இருக்காது, சரிங்களா? ஸோ அகெயின் இட் கம்ஸ் டவுன் டு வென் தே கெட் மேரிட். அவங்களோட கல்யாணம் ஆகும்போது அவங்களோட ஏஜ் என்னன்றது தான். நீங்கள் இப்போ லைக் வி ஆல்ரெடி டிஸ்கஸ், நம்ம வந்து எல்லாருமே 35ல தான் இப்போ கல்யாணமே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்னால் இட்ஸ் பிகமிங் டூ லேட். ஸோ வி யூஸ்வலி டெல், இப்போது எனி ஏஜ் யூ கெட்டிங் மேரிட்னா 1 இயர் ட்ரை பண்ணணும். அண்ட் 1 இயர் ட்ரை பண்ணுறதும் நான் சும்மா ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 1 இயருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ட்ரை பண்ணதுக்கப்புறமா முடியலன்னா தான் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி செக்கப்புக்கு வர்றது ப்ரிஃபரபிளாக இருக்கும். சில பேர் வந்து ஹஸ்பண்ட் வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் ஊர், எங்களுக்கு கல்யாணம் 5 வருஷம்னாங்க, நீங்கள் எத்தனை வருஷம் சேர்ந்துருந்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தே ஆர் மேரிட், அவங்க நிஜமாவே ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 35 தாண்டி ஒரு ஹஸ்பண்ட் இஸ் லைக் 40 அந்த மாதிரி இருக்கும்போது 6 மாதத்துலேயே நம்ம வந்து ஒரு செக்கப்புக்கு வர சொல்லுவோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அந்த 35 தான் கோல்டன் ஏஜுங்கிறதுனால 35க்கு மேலே கல்யாணம் ஆகிற ஃபீமேல்ஸ்க்கு we will tell them that you please come at 6 months itself. ஸோ இப்போ now we are in a state where we can't tell anybody நீ வந்து 20ல் கல்யாணம் பண்ணிக்கோட்டினா அவங்க படிக்கணும், அவங்க கெரியர், அண்ட் இட்ஸ் எவ்ரிதிங் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா தான் இந்த oocyte freezingன்னு சொல்கிறது, இந்த cryopreservation is what we are having. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ குட் திங். நம்ம வந்து இப்போது விமென்க்கு அவங்களோட எக்ஸை வந்து அட் அ யங் ஏஜ் ஒரு 25-26லேயே அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஆஃப்டர் தட் when they get married then they can, அப்பையும் we will tell them you try for 6 months or 1 year. அதில் பண்ண முடியலன்ற பட்சத்தில் we have that option also now. So okay. இன்ஃபேக்ட் இன்னும் சில மேலோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்னா, லைக் குழந்தை கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு 3 to 4 months ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் எல்லாமே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். பட் கரெக்டாக ஃபார்ம் ஆகலைன்னு அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்குல்ல, எப்போ போய் செக் பண்ணலாம் ஆக்சுவலாக? See, I think எல்லா கப்பலுமே ஒரு 5-6 monthsல வந்து ஒரு நான் வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க செக்அப் எடுத்துக்கலாம். ஒரு செக்அப் ஐ திங்க் எவ்ரிபடி கேன் டூ இட். பிகாஸ் டுடேஸ் வேர்ல்டில் வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களா சில டைம் 3 months 4 monthsலேயே வந்துடுறாங்க வீட்டில் இருக்கிற ப்ரெஷர்னால. அதில் சில அட்வான்டேஜஸும் இருக்குது. சில பேருக்கு வந்து we had last week I think we had a patient, அவங்க வந்து மேரேஜ் ஆகி 5 months தான் ஆகுது. The husband and wife, young couple, they had come for fertility checkup. And I asked them, 5 months தானே இருக்கு, why have you come அப்படின்னு கேட்டால், இல்லை மேடம் we just wanted to check, we were discussing, இப்போவே பெற்றுக்கலாமா இல்லை கொஞ்சம் கேப் கொடுக்கலாமான்றதுனால we thought அப்படின்றது. They were an educated couple. I was quite happy. பட் நம்ம செக் பண்ணி பார்த்ததுல the husband had an issue. அதனால once a couple based on when they are starting to plan preconception ஆகவே ஒரு தடவை ஒரு செக் மட்டும் வந்து பண்ணிட்டா
I think everybody will be benefited. ஓகே. ஸோ ஒருவேளை இப்போ ஃபீமேலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ஐவிஎஃப் இந்த விஷயம்லாம் போடலாம். ஒருவேளை மேலுக்கு இந்த ஒரு ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு தான் பிரச்சனை, ஃபீமேல் கரெக்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி அதை டெவலப் பண்ணுறது, இல்லை என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும்? ஸோ பேசிக்லி வந்து நம்ம இப்போ வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னு பார்த்தாலே 3 ஸ்டெப்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவியுலேஷன் இண்டக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா வந்து வில் ஜஸ்ட் கிவ் த ஃபீமேல் மெடிசன்ஸ். அவங்களுக்கு என்னென்னா வந்து கருமுட்டை அவங்களுக்கு ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு கரு ரிலீஸ் ஆகி அது வந்து ஸ்பெர்மோட இதாகணும், அது வந்து ஆகாது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வில் கிவ் தம் ஓவியுலேஷன் இண்டக்ஷன். அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வி வில் ஜஸ்ட் ஆஸ்க் த ஹஸ்பண்ட் அண்ட் வென் டு பி டுகெதர்ங்கிறத வில் கிவ் தெம் அ டைம் ஃப்ரேம். ஸோ தட் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 இஸ் IUI அப்படின்னு சொல்கிறது. அதில் என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து ஹஸ்பண்டோட செமன் எடுத்து தட் இஸ் வேர் யுவர் நவ் மேல் ஃபேக்டர், ஒரு மைல்டு மேல் ஃபேக்டர் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து கவுண்ட் ஓகேவா இருக்கா, ஆனால் மோட்டிலிட்டி அந்த வீரியம்னு சொல்கிற அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பீப்புளுக்கு we will take the semen, we will process it and the fast moving sperms மட்டும் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துவோம். அது வந்து ஒரு 2 minute ப்ரொசீஜர் தான், அதுக்கு மயக்கம் தேவையில்லை, அது எதுவும் இல்லை. இதே மாதிரி வைஃபுக்கு ஸ்கேன் பார்த்து எப்போ அந்த கருமுட்டை ரெடியாக இருக்கும் வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து we will put the sperms into the uterus. So that is level 2. Last is only your IVF or ICSI. ஸோ இது வந்து நம்மளுக்கு மேலுக்கு வந்து எப்படி பார்த்தோம்னா if at all there is a male with low count or any issues, அதை நம்ம வந்து நார்மல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 16 million இருக்கணும், மோட்டிலிட்டி 40% இருக்கணும், மார்ஃபாலஜி 4% இருக்கணும். இதை வந்து லெஸ் தென் 5 to 10னா மாட்ரேட்னு சொல்லுவோம், லெஸ் தென் 5 million ஸ்பெர்ம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு சிவியர் ஆலிகோஆஸ்தினோன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ மைல்டு மாட்ரேட்டில் இருந்தாங்கன்னா IUI ட்ரை பண்ணலாம், ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு IVF போகலாம். இல்லை சில டைம் தெர் ஆர் சம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் செக் பண்ணி அந்த ஹார்மோனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்ஸ், அவங்களோட ஆக்குபேஷனை சேஞ்ச் பண்ண சொல்லி, ஸ்லீப் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை மாற்ற சொல்லி கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணாலும் there can be some amount of improvement. ஸோ இப்போ ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு மைல்டு ரேஞ்சுக்கு போய் அவங்களுக்கு IUIலேயே பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் வேர் தே ஸ்டாண்ட் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, ஆல் இட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். தட் வாஸ் ரியலி ரொம்ப ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காகவும் இருந்துச்சு, அதே போல் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம நம்பர் 1ல் வந்துட்டோம் பாப்புலேஷனில், இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி. தேங்க்யூ.